அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம் ஒண்ணு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவன் இவன் சொல்லிட்டு உரிமையில பேசியிருக்கான். அவனுக்கெல்லாம் நான் சுத்தமா மரியாதை குடுக்க மாட்டேன். அவன் யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் நாளை வரப்போகுது அப்படின்றனால, அதை முன்னிட்டு இன்னைக்கு நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த தான முகாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பா அன்னதானம் குடுக்குறது, இந்த மாதிரி பொதுமக்களே கூட நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் கூட விழா பிரம்மாண்டமா இருக்க போது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர்ல இருக்கிற அவருடைய சொந்த எம்எல்ஏ அலுவலகத்தை வந்து திறந்து வைக்கிறதா இருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு போறாரு. பெரம்பூர் மக்களுக்கு நிறைய வந்து நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க. ஏகப்பட்ட ஏரியாக்கள்ல இன்னைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஒன்றிய நிர்வாகி தளவாய்புரம் பூண்டி அப்படின்ற இடையா காஞ்சிபுரத்துல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ரீல்ஸ் போட்டிருப்பாப்ல ஒன்றிய செயலாளர். அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிரடியா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய பொறுப்புகள்ல இருந்தும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் நீக்கி எரிஞ்சிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத நான் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா முதல்ல வந்து இன்னைக்கு கூட்டணி விஷயத்துக்கு நம்ம வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா வருங்காலத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலை வந்து உருவாகிருமோ அப்படின்ற நிலைமையை நோக்கி தான் இன்னைக்கு தமிழகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ரொம்பவே முக்கியமான சில இடங்கள்ல யோசிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா இன்னைக்கு திமுக, அதிமுகல இருந்து வந்து சேர்ந்தவங்க இந்த உள்துறையில அதாவது உள்ளாட்சியில வரப்போற தேர்தலுக்காக வந்து வர்றாங்க. அவங்களுக்கும் இந்த உள்ளாட்சியில வந்து ஏதோ பங்கு கொடுக்கணும். அப்ப ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியோட சில பேர் பயணிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகல இருந்தே பாத்தீங்கன்னா 3-4 கவுன்சிலர் வந்து சேர்றாங்க. இன்னும் 70%க்கு மேற்பட்டவங்க வந்து சேர்றதா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே வந்து பேசுற நிலைமை வந்து இன்னைக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரே ரத்த தானம் கொடுத்து ரத்த தான முகாமை வந்து இன்னைக்கு மதுரையில தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் மதுரை மாவட்டம் மேலூர்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அமைச்சராகி இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அந்த ஒரு விழாக்காக போயிருக்காரு. அந்த அதாவது ஸ்கூல்ல நடத்தப்படுற சும்மா நார்மலான ஸ்கூல் விழா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. போனவர் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் பாடலான ஒரு பாடலுக்கு நான் டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காப்புல. கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட போயிருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் டிவிகேவை சார்ந்த சில பேர் வந்து போயிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஆடுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முழுக்க முழுக்க இது வந்து தவறாக பரப்பிக்கிட்டு வராங்க. தமிழக வெற்றி கழக அமைச்சர் இப்படி ஒரு வேலையை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் காங்கிரஸ் அமைச்சர் அப்படின்றதை யாருமே வந்து குறிப்பிட மாட்டேன்றாங்க. இருந்தாலும் இது ஒரு ஸ்கூல் விழா. இருந்தாலும் இவர் வந்து இப்படி பண்ணது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. இதை வந்து கண்டிப்பாக அவர் துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 2வது பசங்களுக்கு நல்ல விதமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற விஸ்வநாதன் அவர்களே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின் போது கண்டிப்பா வருத்தம் தான். ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தளவாய்புரம் பூண்டி அப்படின்ற ஏரியால கழக ஒன்றிய செயலாளர் ஸ்கூலுக்குள்ள வந்து அத்துமீறி நுழைஞ்சு அவங்களுடைய நிர்வாகிகள் அதாவது ஒரு ஏரியானா இப்போ சில நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த நிர்வாகிகள் ஒரு 5-6 பேரோட போயிட்டு தமிழக முதலமைச்சருடைய படத்தை வகுப்பறையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் குறிப்பா அந்த குழந்தைங்க கிட்ட அதாவது சின்ன ஸ்கூல் அப்படின்றனால சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட தமிழக முதலமைச்சரை பத்தின பாடம்லாம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வைரலா அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பரவி நிறைய பேருக்கு எரிச்சல் கொடுத்துச்சு. உண்மையிலே வந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே கோவம் வரும். என்னடா இப்படி நல்ல பேரா வந்து நல்ல விதமா போய்கிட்டு இருக்கிற கட்சி பேரை இப்படி கெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து தூக்கிட்டாரு. கண்டனம் வந்து நிறைய பேர் எழுப்பின விதமா இந்த விஷயம் நடந்திருக்கு. அவர் மன்னிப்பு கடிதமும் கொடுத்திருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்லிடுறேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சட்டசபையில நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு எதிரான நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாரு. பாதியில நேரலை நிறுத்தப்பட்டது. எல்லா விஷயமும் தாண்டி அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில வந்து ஒரு திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஒரு விழாவில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை ரொம்ப ஒருமையா வந்து பேசியிருக்காப்புல. அவன் இவன் சொல்லிட்டு என்ன பேசியிருக்காருன்னா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு. சிஎம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை ஏன் நீங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டீங்கடா அப்படின்னு சொல்லி மக்களை கேட்டுட்டு
இவன்லாம் ஒரு ஆளா, இவன்லாம் வந்து திருசா கூட அவனோட வீட்ல இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே போட முடியாது. அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மோசமான விஷயமா இருக்குன்றனால தான் எனக்கே வந்து பேசும்போது எரிச்சல் ஆகுது. இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த திமுக காரங்க வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு பேசுறோம். ஒரு இடத்துல நம்ம வந்து மேடையில நின்னுட்டு மக்களுக்கு முன்னாடி பேசுறோம். எப்படியெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க தலைவரா இருக்கிற நான் கலைஞரெல்லாம் பேசணும்னு நினைக்கலங்க. ஏன்னா இன்னைக்கு கலைஞரெல்லாம் வந்து பேசினா வண்ட வண்டையா பேசலாம். சாகும்போது கூட 16 வயசுல யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டு போனா அதெல்லாம் வரலாறு இருக்குடா. அவ்வளோ தூரம் உங்க வரலாறுலாம் நோண்டுனோம்னா கருமமா வீசும். ஸ்டாலினை பத்தி பேசுவோமா? இன்னைக்கு முன்னாள் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபுவை பத்தி பேசுவோமா? ஏன்னா நான் அவன் இவன் பேசுவோமாடா? வாங்கடா, நீங்களும் வாங்க, நாங்களும் வர்றோம்டா. ஏன்னா நாங்கெல்லாம் அணில் குஞ்சுகள், நீங்க வச்ச பேரு தான். நாங்கெல்லாம் தற்கூரிகள், அதுவும் நீங்க வச்ச பேரு தான். தற்கூரிகள் என்னென்ன வேணாலும் பேசுவோம். நாங்களும் வந்து நல்ல விதமா நல்லபடியா வந்து அரசியல் பேசி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு போறோம். ஆனா நீங்க எங்களுக்குள்ள வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அணில் குஞ்சையும் தற்கூரித்தனத்தையும் தட்டி எழுப்புறீங்க. இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு உதயநிதியெல்லாம் வந்து பேசணும்னா யோசிச்சு பாருங்க. என்னென்ன வேணாலும் பேசலாங்க. அவ்வளோ தூரம் இவலாம் வந்து இன்னைக்கு வாரிசு அரசியல் அப்படின்ற பேர்ல வந்துகிட்டு உட்காந்து சட்டசபையில தூங்குறது, அப்பன் தாத்தாவோட பேரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தோட காசையும் ஆட்டைய போடுறது, சும்மா சுத்தி இருக்கிற அவங்களோட பசங்க வீட்டுக்குலாம் பூரா பினாமி அப்படின்ற பேர்ல 10,000 கோடி 20,000 கோடின்னு தமிழக மக்களோட காசை பூரா அள்ளி வீசுறது, இவ்வளோ வேலைய பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்கலாம் நம்ம பேசுனோம்னா என்ன ஆகும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்தமா அதிமுகல இருந்து கட்சிக்கு கேஸுக்கு பயந்து வந்து ஒளிஞ்சவனை வந்து வீட்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அவங்க தம்பியையும் சேர்த்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நேத்தெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய காவல்துறையினர் வந்து தேடுறாங்க. இது யாராவது யோசிச்சிங்களா? சட்டசபைக்கு நாள் மட்டுமே போயிருக்காரு, மறுநாள் வரல. அப்ப செய்தி போயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சேகர் பாபுன்றவர் மேல அறநிலைத்துறை சார்பில் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு பதிவாகிக்கிட்டு இருக்கு. ரமேஷ் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறாப்புல ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு இத்தனை கிலோ தங்கத்தெல்லாம் என்னடா பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அதே போல இன்னைக்கு இந்த தங்கம் தென்னரசு நிதி அமைச்சரா இருக்கும்போது 13 லட்சம் கோடி வாங்கினதுக்கு வெள்ளை அறிக்கை பேப்பர்ல நீங்களும் 20 லட்சம் வாங்குவீங்கன்னு பேசுறாரே தவிர வாங்கின 13 லட்சத்தை என்ன பண்ணுவோம்னு சொல்லவே இல்லை இவங்க. அப்ப எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்தை வலிச்சு நக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப இவ்வளவு தூரம் நம்ம மேடை போட்டு பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. திமுகல இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், சின்ன சின்ன நிர்வாகியா இருக்கிறவங்க கூட பணம் பார்க்கணும், பணத்தை வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், வருங்கால தலைமுறையின் அவங்களோட குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக மக்களோட எதிர்காலத்தை வந்து பத்தி கவலையப்படாம ஒட்டுமொத்தமா தமிழகத்தை சுரண்டி முடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த முக்கியமான பாயிண்ட பேசுங்க. இன்னைக்கு திமுக இருக்க ஒரு கவுன்சிலர் வந்து இன்னைக்கு நல்லவரா இருப்பாரா? யாருடைய வீட்டுலயாவது ஒரு பிரச்சனை, ஒரு பாதாள சாக்கடை பிரச்சனை, ஒரு ரோட்டு பிரச்சனை நீங்க போய் சொன்னீங்கன்னா உடனடியா உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ரைட்டுப்பா வந்துட்டியா, இவ்வளவு பணம் ஆகும், நான் ஏஇ ஜேஇ எல்லாம் கூப்பிட்டு பேசி விட்டுறேன், நீ என்ன பண்ற, நமக்கு இவ்வளோ தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கவுன்சிலர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ஏன்னா நல்ல விதமா வந்து நம்ம கூட கட்சியில வந்து நல்லபடியா வாழலாம் சுருட்டி வச்சுக்கிருவாங்க நீங்களா நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க பணம். இங்க வந்து திமுகவுக்கு பவர் இல்லாம போச்சு, வெறும் 47 தான். இன்னும் இருக்கிற கட்சிகள் பூரா வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இணைஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஒரு பவரான இடத்துல இருந்துட்டோம்னா பணம் பார்த்துடலான்ற ஆசையில வர்றாங்க. இவங்களெல்லாம் வந்து செருப்பை சாணியில முக்கி என்ன பண்ணணுமோ பண்ணிடணும் மக்களே. இதுதான் புச்சி ஆனந்த் நேத்து தெளிவாவே சொல்லியிருக்காரு. டிவிக்கேன்ற பேர்ல கான்ட்ராக்ட்ன்ற பேருக்கு எவனாவது ஒருத்தன் வர்றானா அவனை பிடிச்சி கட்டி வைன்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்ப இந்த மாதிரி நேர்மையா நடக்கிற கட்சி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா இருக்கு. பணம் பார்க்கணுன்ற ஆசையில, காசு ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணுன்ற ஆசையிலலாம் எவனாவது வந்து உள்ள இருந்தீங்கன்னா இதோட ஓடி போயிருங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டாங்க மக்களே. அடுத்து ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியோட விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு 2, 3 நாட்களாவே சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சட்டசபை முடிஞ்ச கையோட சௌமியா அன்புமணி அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பார்த்து 2, 3 விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய கட்சி விஷயமா இல்லாம தமிழக மக்களுக்கான ஒரு கோரிக்கையா இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுற விஷயமா பார்த்தீங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்களும் பேசும்போது இன்னைக்கு அன்புமணி அவங்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி மட்டும் மேப்பு போட்டு பேசினாங்க. இருக்கிற 800 கிலோமீட்டர்ல இருக்கிற மேகதாது அந்த காவிரி ஆறு தமிழகத்துல தான் அதிகமா ஓடுதுன்னு சொன்னவங்களே இன்னைக்கு அன்புமணி. உண்மையிலே நிறைய பாயிண்ட் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் 2, 3 வாட்டி நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. நேத்து ஒரு இடத்துல விஷயத்துக்கு போயிருக்கும் போதும் அங்க சில மக்களோட கோரிக்கையை கேட்டு தமிழக முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கையை வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது மதிமுகல இருந்து வைகோ அவர்கள் இன்னும் வந்து IUML வந்து விலகிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து இணைய போறதா இருக்காங்கன்ற செய்திகள் வருது. அப்ப பாமகவும் இணைய போகுது அப்படின்னு செய்தி ஆல்ரெடி வந்திருக்கு.
வந்துருச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நைஸா கலர்றதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்காரு. வன்னியரசு அவர்கள்ட்ட இந்த அமைச்சர் பதவி நமக்கு வேண்டாம், தூக்கி போட்டு வான்னு சொன்னதாக சில தகவல்கள் வருது. என்ன எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா, இன்னைக்கு தண்ணியும் நீரும் சேராது. அது நீரும் எண்ணெயும் சேராதுன்ற மாதிரி விசிகாவும், பாமகவும் சேராது. ஏன்னா, இன்னைக்கு பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கிறதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்றது. ஆனா இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து இன்னைக்கு பாமக வைப்பாங்க. பாமகவுக்கும், பிசிகாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க கூட்டணிக்குள்ள வர்றாங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் சேர்ந்து என்னதான் வந்து கட்சிக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எப்படி கையாள போறாரு? இந்த சில பொறுக்கிகள் அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி பொறுக்கிகளை சீக்கிரமா தூக்கி உள்ள வைக்கணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் அவங்க மேல இடி கேஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இடிய வந்து இன்னைக்கு கையில வந்து ஆதாரம் இருக்கு. நீதிமன்றத்துல போயிட்டு முன்ஜாமீன் வாங்கி ஒளிஞ்சு, அந்த முன்ஜாமீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பேசுறவங்க, இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட முக்கியமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களே நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.